வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். பிரசாந்த் பூஷன் சமீபமாக அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் இந்தியாவோட ஜனநாயக நிலை குறித்து பேசியிருக்கிறாரு. அதில் நீதித்துறைக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும், குறிப்பாக தலைமை நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதிகள் பிஜேபியோட ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், பிஜேபிக்கு சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க எக்ஸ்போஸ் செய்யப்படுவாங்க, அவங்க பிள்ளைகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு நேரடியாக மிரட்டலுக்கு ஆளாகியிருக்கிறாங்க அப்படின்னு. இது வதந்தி இல்லை, நான் சொல்கிறது உண்மைதான் சொல்லி கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிற பிரசாந்த் பூஷன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதே குற்றச்சாட்டை நம்ம தனியாக வெளியே சொன்னோம் அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு 6 மாதம் உள்ளே தள்ளி பெரிய ஃபைன் எல்லாம் போட்டு நடக்கும். பிரசாந்த் பூஷன் என்றதால் ஒருவேளை இது கண்டெம்ட்டாக மாறினாலும் கூட ₹1 ஃபைனோட ஒரு தப்பிச்சுக்கலாம். பிரசாந்த் பூஷனாக இருப்பதில், ஆனாலும் பிரசாந்த் பூஷனாக இருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரிவிலேஜை ஒரு நல்ல காரியத்திற்காக அவ்வப்போது பயன்படுத்துகிறார் என்ற அடிப்படையில் அது நம்ம வரவேற்கத்தான் வேண்டும். உதாரணத்திற்கு இப்போது அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு ரொம்ப முக்கியமானது. பல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அவர் உடச்சி பேசியிருக்க முடியும், ஆனால் அவர் பேசாமல் தவிர்த்திருக்கிறார். ரொம்ப ஆழமான விஷயங்கள், ஆனால் அது மேலோட்டமாக சொல்லி போயிருக்கிறார். நீதித்துறையை சேர்ந்த நீதிபதிகளோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ நேரடியாக எப்படி அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார். கட்டுப்பட மறுப்பவர்களின் மீது எந்த விதமான ஏவலை செய்வதற்கும் பாஜகவினுடைய அரசு, அதுவும் குறிப்பாக ஃபாசிச மோடி அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தைகளை அப்படி, த ஃபாசிஸ்ட் மோடி கவர்மெண்ட் இஸ் ரெடி டு டூ எனிதிங் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் த ஜுடிஷியரி அப்படின்றத அவர் கோடிட்டு காட்டி பேசி. இது 2018 நீதிபதிகள் வெளியில் பேசுனாங்களே ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி, அதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் அது வளர்ந்த மாரி தான் இருக்குது. இல்லை, அப்போ ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் உள்ளிட்ட ஒரு 5 பேர் தீபக் மிஸ்ரா இப்போ தலைமை நீதிபதி நினைக்கிறேன், அப்போ ஒரு வெளியே அவங்க பேசினது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நீதித்துறையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, குறிப்பாக கொலீஜியம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றி எந்த விதமான வெளிப்படையான அறிவிப்புகளும் இல்லை, ரொம்ப திரை போட்டு மூடப்பட்டதாகவும் எந்த விதமான பொறுப்புணர்வு மற்றதாகவும் போல தோற்றமளிக்கிறது நீதித்துறையினுடைய நீதிபதிகள் தேர்வு கொலீஜியம் என்பது அப்படின்றது தான் அவங்களுடைய பேசிக்கான குற்றச்சாட்டு. இன்னும் பல விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த 5 பேர் சொன்னதற்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் வர்மா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களாக நம்ம தினமும் செய்தித்தாள்களில் செய்திகளை பார்க்க முடிகிறது. ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படின்ற நபர், இந்த யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே டெல்லியில் நீதிபதிகளுக்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்களாக்களில் ஒரு பங்களாவில் அவர் வசித்து வருகிறார். அந்த பங்களாவிலிருந்து ஒரு நாள் இவர் கிளம்பி பூனேவுக்கு செல்லுகிறார். இவரும் இவருடைய மனைவி உட்பட்டவர்களும் பூனேவுக்கு போகிறாங்க. மற்றபடி அவருடைய அந்த ரெசிடென்ஸில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவருடைய மெய்ட்ஸ் இருக்கிறாங்க, செர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, மற்ற எல்லாம் செக்யூரிட்டி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அவருடைய வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூமில் தீப்பிடித்து எரிகிறது. தீப்பிடித்து எரிந்ததற்கு பிறகு செர்வன்ட்ஸ் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. உடனடியாக தீயணைப்புத்துறை வருகிறது. தீயணைப்புத்துறை நெருப்பை அணைக்கின்ற வேலைகளை செய்கிறது. அப்படி நெருப்பை அணைக்கின்ற பொழுது ஒரு தீயணைப்பு வீரர் கையில் எரிந்து போன ஒரு நோட்டோ 2 நோட்டோ எரிந்து போன ஒரு ₹500 நோட்டை கையில் வைத்திருக்கிறார். அது சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து என்ன செய்தி வருது அப்படின்னா, அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக செய்தி வருகிறது. கண்டெடுக்கப்பட்டதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்களே தவிர கண்டெடுக்கப்பட்டதாக எங்கேயும் பதிவு இல்லை. இங்கே இப்போ பேரலை அலுவலகத்தில் இந்திரகுமாரும் அரவிந்தும் பேசிகிட்டு இருக்கிற இந்த டேபிளில் நக்கீரன் புத்தகம் இருக்குது அப்படின்னா, புத்தகம் இருக்குது அப்படின்றது ஃபேக்ட். இது கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்தை காட்டணும். அவர் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருந்ததாகவும் அந்த இருந்த பணத்தை அங்கிருந்த ஊழியர்கள் அப்புறப்படுத்தியதாகவும் தகவல், அதுவும் எரிந்ததற்கு பிறகு அப்புறப்படுத்தியதாக தகவல். உண்மையிலேயே அந்த நோட்டை மறைப்பதற்காக ஒருத்தர் 4-5 மூட்டை ரூபா நோட்டை எரிப்பதற்கான தேவை இல்லை. அதை வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கலாம், வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருக்கலாம்.
அப்போ அவர் வந்து அதை வச்சிருக்கிற ரூமில் திடீர்னு தீ வேற பிடிக்குது, அதை வேணும்னே இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஊழியர்கள் அதை இடமாற்றி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எரியிற நெருப்பில் இன்னும் நல்லா தூக்கி போட்டு மொத்தமாக எரித்து சாம்பலாக்கி விட்டுருக்கலாம். அதையும் செய்யலை. பாதி எரிஞ்சு போன நோட்டை அவங்க எதுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தீரவே இல்லை. இதே சந்தேகத்தை தான் யஷ்வந்த் வர்மாவும் கிளப்புகிறார். ஒருவேளை சந்தேகத்திற்கிடமற்று உண்மையிலேயே அங்கு வந்து எதேச்சையாக தீப்பிடித்து அங்கு பணம் வைக்கப்பட்டிருந்து அது பாதி எரிந்து அதை காப்பாற்றுவதற்காக அந்த ஊழியர்கள் செய்திருக்கலாம். அதை என்கொயரி நடத்தி அவங்க கண்டுபிடிக்கட்டும். இப்போ வரைக்கும் அந்த பணமூட்டை கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா கண்டுபிடிக்கப்படலை. மாறாக கண்டுபிடிக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி தொடர்ந்து பரவுகிறது. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறார். அலகாபாத் நீதிமன்றம் தான் அவருடைய ஹோம் கிரவுண்டு. அங்கேருந்து தான் இவர் இங்கே வர்றாரு. இப்போ அங்கேயே அவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குது, அங்கேயே போயிடுறாரு. ஆனால் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்ததற்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு லெட்டர் எழுதுறாரு. அலகாபாதினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த வழக்கையும் ஒதுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவர் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது என்று பத்திரிகைகளில் தகவல் வந்து அது தொடர்பான என்கொயரியும் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்கிட்ட விசாரணை நடத்தணும். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாரு? இல்லை, இப்போ கோர்ட்டில் ஏதோ ஒரு விசாரணை நடக்குது, அதுக்கு ஒரு எவிடன்ஸாக வந்து நியூஸ் பேப்பரில் எப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு அது என்றைக்குமே எடுத்துக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இதன் அடிப்படையில் வந்து ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இது மர்மமாக தான் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். நம்ம இதில் எந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதில்லை, வேடிக்கை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில். ஏன்னா நோட்டுகள் இருப்பது போல் வீடியோ சர்ஃபேஸ் ஆகுதே தவிர அவர் தான் இந்த நோட்டை வச்சுருந்தாருன்றதுக்கான எவிடன்ஸ் இங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கல. நீதிபதிகளுக்கு ஒரு வேளை கிடச்சிருக்கலாம். அப்போ சீஃப் ஜஸ்டிஸினுடைய ஆணையின் பேரில் டெல்லி தலைமை நீதிபதி வந்து உபத்யாயா அப்படின்ற நபர், அவருடைய பேரே இங்கேயும் எழுத மாட்டாங்க, அவருடைய சாதி தான் எல்லா இடத்தையும் உபத்யாயர்னு மட்டும்தான் எழுதுறாங்க. அந்த உபத்யாயரின் தலைமையில் வந்து விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணையினுடைய ரிப்போர்ட்டுகளை தலைமை நீதிபதி வாங்கி அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுதான் நடந்திருக்குது. அவர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு, என்கொயரியில் என்ன கண்டுபிடிச்சாங்க, எதுவும் நமக்கு தெரியல. அவர்கிட்ட எழுப்பப்பட்ட பிரதானமான கேள்விகள் 2 தான். அந்த பணம் யாருடைய பணம், அப்படி ஒரு பணம் உங்களுடைய பணம் தானா இல்லையா அப்படின்னு. இப்போ இது சம்மந்தமாக யஷ்வந்த் வர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட அப்படி எந்த பணமும் இல்லை, அப்படியே பணம் வச்சுருந்தாலும் நான் வந்து அதை எவ்வளவு சேஃப்டியாக வைக்க முடியுமோ அப்படித்தான் வச்சுருந்துருப்பேனே தவிர எல்லா சர்வன்ஸும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் நான் மூட்டையான பணத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை எரிக்கணுன்ற முயற்சியும் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அப்படியே எரிச்சாலும் பாதி எரிஞ்ச நிலையில் அதை தூக்கிட்டு போய் காப்பாற்ற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்போ இது எல்லாமே வந்து என்னை பழி வாங்குவதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி செய்திகளாக இருக்கின்றன அப்படின்ற சந்தேகத்தை அவர் கிளப்புவார். இப்போ வரைக்கும் அவர் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று, அப்படி பணத்தை நான் வச்சிருந்தா இங்கே இல்லை. 2வது, அந்த ஸ்டோர் ரூம் அப்படின்றது வீட்டிலேருந்து டிட்டாச்சு, அது வந்து மெயின் ரெசிடென்ஸ் கிடையாது. இப்போ என்னோட மெயின் ரெசிடென்ஸ் அப்படின்னா என்னோட பெட்ரூமு, என்னோட ஹாலு, என்னோட ஆஃபீஸு, இதுதான் என்னோட ரெசிடென்ஸு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமில் செர்வன்ஸ் ரூமில் நான் எதுக்கு போய் அவ்வளோ மூட்டையை வைக்கணும்? அப்போ இதுக்கு தொடர்பு இல்லாத செய்தியாக இருக்குது. திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு சதி செயலாக நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லுகிறார். இப்போ இதில் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்க போதுன்னு வைங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம ஜெகதீப் தன்கர் மாதிரியான ஆட்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் சில மாதங்களுக்கு முன்னாலே என்ன பேசியிருந்தாருன்றது நமக்கு தெரியும். நீதித்துறையில் வந்து ஓவராக போயிட்டு இருக்கிறாங்க, என்ஜாக்கை திருப்பி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்னு போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் பேசினார், வெளியே வந்து அதை பேசினார். அப்போ நீதிபதிகளையும் நீதிபதிகளுடைய நியமனத்தையும் குறிவைத்து அரசு தரப்பு, ஒன்றிய அரசு தரப்பு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு அல்வா துண்டு போல வந்து மாட்டுகிறது. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அறிவுஜீவிகளை வைத்து இதனால தான் ஜுடிஷியரியில் வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்பரன்சி வேண்டும் என்றால் நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளுகின்ற முறையை மாற்றி அரசாங்கத்திற்கும் அதில் கருத்து இருக்க வேண்டும், வல்லுநர்களுக்கும் அதில் கருத்து இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை பரப்புரை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். அந்த வல்லுநருக்கும் அரசாங்கத்துக்கும் இதில் கருத்து எங்கேருந்து வருது, இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா 2010 ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் அரசாங்கம் முயற்சி செய்யுது 2010. ஆனால் அது நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகலை. அதற்கு பிறகு அது அப்படி கிடப்பில் போய்விட்டது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்து கடைசியாக இருந்த சிஜே சஞ்சீவ் கண்ணா ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்தார். நீதிபதிகள் அத்தனை பேரும் தங்களுடைய சொத்து விவரங்கள் அத்தனையும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆணையை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை தான் அந்த பில்லு சொன்னது. ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற அந்த பில்லு வந்து அதை தான் சொல்ல வந்தது.
அது போக அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பது அல்லது முரண்பாடுகளை தீர்ப்பது, அதற்கு ஒரு குழுவை உருவாக்குவதுன்றது அதனுடைய நோக்கம். அதாவது நேரடியாக இல்லாமல் நீதிபதிகளினுடைய செயல்பாடு மற்றும் அவர்களுடைய தகுதி நீக்கத்தில் ஒரு குறைந்தபட்ச கருத்தை அரசு தரப்பிலிருந்து பதிவு செய்வதற்கான ஒரு வழியாக அதை அவங்க பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த மிரட்டல்கள் இப்படி ஒரு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க பிள்ளைகள் வந்து கைது செய்யப்படுவான்ற அந்த பயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பல இடங்களில் வந்து ஒன்றிய அரசாங்கம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்பட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த வழக்குகள் வருந்தும் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லை. அது ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. ஒரு உதாரணம் எடுப்போமே, எலக்டோரல் பாண்டு அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டாங்க. யார் தண்டிக்கப்பட்டது? அது அன்கான்ஸ்டியூஷனல் நீ எப்போ சொல்லியிருக்கணும்? அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னாலே நீ சொல்லியிருக்கணும். மாறாக 10 வருஷம் வேடிக்கை பார்த்து அவ்வளவு நிதியும் திரட்டும் வரைக்கும் அந்த வழக்கை இழுத்து 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 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி வந்து இது அன்கான்ஸ்டியூஷனல். அப்போ அது வரைக்கும் பணம் பெற்று கொண்டதற்கு என்ன தீர்வு? அந்த 6 மாதத்தில் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் 6 வருஷம் வாங்கின காசு பூரா என்ன? அதுக்கு என்ன பதில்? சரி, இதை விடுங்க. ஒரே கம்பெனியில் ரெய்டும் நடக்குது. அதே கம்பெனியிலிருந்து தேர்தல் நிதியாக ஒன்றிய அரசுக்கு பாஜகவுக்கும் காசு போகுது. இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதை ஒரு வழக்கா ஒருத்தர் தாக்கல் செய்கிறாருன்னா இதை விசாரிக்க மறுக்கிறாங்களே, ஏன்? இதில் யார் தண்டிக்கப்பட்டது? ஒன்றும் இல்லை. இதே சந்திரசூட் இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்களில் நாம் பலகாலம் கொண்டாடி கொண்டிருந்த சந்திரசூட் வந்து அயோத்தி தீர்ப்பை எழுதுகிற நீதிபதிகளில் ஒருத்தராக உள்ளே இருக்கிறாரு. அந்த அயோத்தி தீர்ப்பில் யார் ஜட்ஜ்மெண்ட்டை ஆத்தர் பண்ணாங்கன்னே இல்லை, கையெழுத்தே போடாமல் மொட்டைக்கடுதாசி மாதிரி அந்த இதை கொடுத்துருக்குறாங்க. யார் மேலாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? பாபர் மசூதி இடிச்சாச்சு, இனி கட்டுற வேலையை பாருங்க அப்படின்னு. இதுக்கு பேர் நீதிமன்றமா? இது கட்ட பஞ்சாயத்து இல்லையா? குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுப்பதுதான் நீதிமன்றத்தினுடைய வேலை. அப்ப இடித்தவர்கள், அவர்கள் இடிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இடிக்க வேணும்னா பெட்டிஷன் போடு, அல்லது வந்து ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கைக்கு உட்படுத்த சொல்லி நீதிமன்றத்தை நாடு. அந்த வழக்கு எத்தனை வருஷம் நடக்கட்டும், நீதிமன்றத்தை குற்றம் சொல்லு. நீயே போய் இடிப்பதற்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கணும்ல. ஒன்றும் இல்லை. ஒரு கோயிலுக்கு கீழே வந்து எங்கள் தாத்தாவுடைய சமாதி இருக்குன்னு எனக்கு ஒரு கருத்து வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல தோண்டி போனாலும் 10 அடிக்கு தோண்டிங்கன்னா 1 பணம் கிடைக்கும், 100 அடிக்கு போனீங்கன்னா 4-5 பணம் கிடைக்கும். அதையும் கீழே போனீங்க அப்படின்னா டைனோசர் முட்டை கூட கிடைக்கும். அப்போ அது என்னுடைய மூதாதையராக கூட இருக்கலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய பிணங்கள் வந்து என்னுடைய மூதாதையராக இருக்கலாம். இந்த கோயிலை நான் பாட்டுக்கு போய் இடிச்சிட்டு கீழே தோண்டி பாருங்க பணம் இருக்கா இல்லையான்னு பாருங்க, பணம் இருக்கும், அது எங்கள் தாத்தா பணம், நான் சொல்லிட்டு அந்த கோயிலை இடிச்சுட்டு போயிடலாமா? இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லணும்? பாபர் மசூதி வழக்கு போல என்ன சொல்லணும்? இடிச்சது இடிச்சாச்சு, நீ கட்ட வேண்டியதை கட்டிக்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவர் என்னுடைய மூதாதையர் வந்து அவர் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கங்க, நான் அவருக்கு தர்கா கட்டுவேன். இப்படி கட்டிட்டு போறதா? இது சட்டத்தின் ஆட்சியா? இதுதான் சட்டத்தின் ஆட்சி என்றால் இது என்னன்னு சொல்றது? இது மனு தர்மம் பேசக்கூடியது இல்லை. மனு தர்மம் என்ன சொல்லுது? ஒரு பார்ப்பனர் தப்பு செய்தால் அவருடைய குடுமையை அறுத்து விட்டா போதும். சூத்திரம் தப்பு பண்ணால் அவருடைய தலையாரு, நீ பாப்பா முடியை வெட்டிட்டு நீ முடி திருப்பி வளர்த்துருவார், தலையை வெட்டிட்டு முண்டமா தெரியுமா? முண்டமா ஒருத்தனால வாழ முடியுமா? செத்துல போயிடுவான். அப்போ இப்படிப்பட்ட தீர்ப்பை வந்து நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடாது. பாருங்க, ஒரு நீதிபதியெல்லாம் வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம்னு மேற்கோள் காட்டுறாங்க, மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டுறாங்க, உபநிடதங்களை மேற்கோள் காட்டுறாங்க. எதுக்கு? கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை விசாரிக்கும் பொழுது ஒருத்தர் அமைச்சரா தொடரலாமா கூடாதா என்பது கான்ஸ்டியூஷனாலிட்டி. நீங்க கான்ஸ்டியூஷனை பத்தி பேசும்போது வேதம் எதுக்கு வருது, உபநிடதம் எதுக்கு வருது? கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் அங்கே வரணும். வேதத்தினுடைய உதாரணங்களுக்குள்ள நீங்க போகவே தேவையில்லையே. அரசியலமைப்பு சட்டப்படி அது முதலமைச்சர் பார்க்க வேண்டியது, இதை என்னால் விசாரிக்க முடியாதுன்னு ஒதுங்கி போறதுதான் நீதிமன்றத்தினுடைய வேலை. அப்போ இதை செய்யாமல் நீதிமன்றத்தை வந்து வெவ்வேறு மேற்கோள்களை காட்டுவது. அப்போ இதை தான் நம்ம வந்து சிக்கலாக பார்க்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் எந்த காரியமும் தன்னிச்சையா நடக்கலன்னு பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, நான் சொல்லலை. ஆமாம், இல்லை இப்போ ஒரு பக்கம் நீதிபதிகள் வந்து துணிச்சலாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியல அப்படின்றது ஒன்று. இன்னொரு பக்கம் நீதிமன்றிகள் நியமிக்கிறதுலே வந்து எந்த சார்பாற்றவர்களை கொண்டு வரவே முடியல. கொலிஜியம் வச்சாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ கொலிஜியத்தில் பிரச்சனை இருக்குன்றாங்கல்ல. கொலிஜியம் அனுப்புகின்ற பரிந்துரைகளில் 15% மேற்பட்ட பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் பதிலே சொல்றது இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதி ஒருத்தர் இருக்கிறார், இவருக்கு முன்னாடி வர வேண்டியவர் வேற ஒருத்தர். அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அவ்வளவு கிளீனாக இருக்குது, அவ்வளவு அருமையான நீதிபதியாக செயல்பட்டு இருக்கிறார். அவரை தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கு சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் பரிந்துரை செய்து லெட்டர் அனுப்புது. அந்த லெட்டரின் மீது 12 மாதங்களுக்கு மேலே முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க.
ஏன் முடிவெடுக்க மாட்டீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எந்த விதமான இதுவும் இல்லை. குறிப்பாக மைனாரிட்டிஸ் தான் அவங்க ஃபைலும் அப்படியே தான் இருக்கு. மைனாரிட்டி ஜட்ஜஸ் இதோட நிலைமை மோசமாக இருக்கு. மைனாரிட்டிஸுக்குலாம் கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னு பிரசாந்த் பூஷனும் சேர்ந்து தான் சொல்றாரு. இதை வழக்கறிஞர் வில்சனும் வந்து நாடாளுமன்றத்திலே வந்து வாங்கியிருக்கிறாரு. வில்சன் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். இதுவரைக்கும் நியமிக்கப்பட்ட ஜட்ஜஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன கிளாஸ் சேர்ந்தவங்க, எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டி லிஸ்டடுன்னு கேட்டால், சாரி சார் நம்ம நீதிபதிகளுக்கு கேஸ்ட்லாம் நோட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வழக்கறிஞர், சாதாரண வழக்கறிஞர் இல்லை, சீனியர் கவுன்சில், உச்சநீதிமன்றம் வரைக்கும் தொடர்ந்து எல்லா வழக்குலையும் வாதாடுறவர். அப்போ அதனால் இவருக்கு என்ன தகவல் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, 2014 பிறகு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கக்கூடிய அந்த படிவத்தில் என்ன கம்யூனிட்டின்னு ஒரு காலம் போட்டு டிக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே டிக் பண்ணி தானே வாங்குறீங்க, இப்போ கேட்டால் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் 2018 உங்களுக்கு தரோம், அதுக்கு முன்னாடி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 18 தகவல் தர்றாங்க. அதில் பார்க்கும் பொழுது 80% மேற்பட்ட நீதிபதிகள் உயர் சாதியைச் சேர்ந்த, ஒரே வகுப்பைச் சேர்ந்த, ஒரே சாதியைச் சேர்ந்த நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் நீதிபதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறுபான்மையின நீதிபதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆதிதிராவிட நீதிபதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், பழங்குடியின நீதிபதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ஓபிசி நீதிபதிகளும் சேர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. 80% யாருக்கெல்லாம் போடணுமோ அவங்களுக்கு போடாம ஒரே சாதியை சேர்ந்தவர்களுக்கு 80%, மற்ற எல்லாரும் 20%. இந்த ஒரு துண்டு எல்லாம் கவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு துண்டு வீசுவது போல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ், உமனுக்கும் பிசிக்கலி சேலஞ்சு பெர்சன்ஸுக்கும் தூக்கி வீசி கொண்டிருப்பது போல இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அவர் நாடாளுமன்றத்திலையும் கண்டிச்சிருக்கிறாரு, பல்வேறு பொது இடங்களையும் பேசியிருக்கிறாரு, இது பார்த்துருக்கிறோம். இப்போ இதுதான் நம்ம பிரசாந்த் பூஷன் இன்னைக்கு வெளிப்படையாக வந்து சொல்லுகிறார். ஜட்ஜு நியமனத்தில் இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசு, அது எப்படி ஜட்ஜஸ் நியமனம் நடக்காமல் போகலாம்? ஜட்ஜு முக்கியம் இல்லையான்னு இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதி நியமிக்கிற கொலிஜிய பரிந்துரையின் மீது முடிவே எடுக்காமல் கிடப்பில் போட்டதற்கான காரணம் என்ன? எந்த காரணத்தையும் அவங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதற்கு எந்த கால வரையறையும் கிடையாது. அப்போ கவர்னர் கேஸுக்கு மட்டும் இல்லை, பிரசிடென்ட் கேஸுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கமும் கால நிர்ணயத்தோடு தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம இங்கே வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. அப்போது நீ எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் சரியாக பண்ணிட்டு இதை சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் நீதிபதிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலுக்கே காரணகர்த்தாவாக இருந்து கொண்டு ஐயையோ நீதிபதிகள் நியமனத்தில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஐயையோ சமூக நீதி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலை மாறிலே அடிச்சுக்கிட்டு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையிலேயே உனக்கு சமூக நீதியின் மீது கவனம் இருந்தால் பார்லிமெண்ட்ல ஒரு குழு இருக்கிறது. என்ன குழு அப்படின்னா, லா அண்ட் ஜஸ்டிஸை பற்றி ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு இருக்கு. அந்த குழு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை எடுத்து படி, அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு லெட்டர் எழுது, சீஃப் ஜஸ்டிஸை பதில் சொல்ல வை. அது ஆரோக்கியமான ஜனநாயக போக்கு. 2 அரசியலமைப்பு பிரதிநிதிகள் தங்களுக்குள் உரையாடி கொள்வதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும். அதை விட்டுட்டு ஜெகதீப் தன்கரை வச்சு மிரட்டுறது, இந்த பக்கம் என்ஜாக்கு உருவாக்கி இருக்கேன் மிரட்டுறது, பிரசாந்த் பூஷன் பிள்ளையை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேன் மிரட்டுறது. நீங்கள் வேணால் உள்ளே போடுங்க, மறுநாளே ஒரு ரூபா ஃபைன் கட்டிட்டு வெளியே வருவாருன்றது வேற விஷயம். மற்றவங்களா இருந்தாங்கன்னா அது நடக்குமா அது தெரியல. இப்போ தமிழ்நாடு கூட ஒரு வழக்கு போட்டது, கல்வி தொடர்பான நிதியை விடுவிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டது. அதை அவசர வழக்காக கேட்டோம், ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஆனால் சந்திரசூட் எங்களுக்கு வேற முன்னுதாரணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் திரு கவாய் அவர்களே. என்ன முன்னுதாரணம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டால் இரவோடு இரவாக வீட்டில் வைத்தே விசாரித்து அவருக்கு தீர்ப்பை கொடுப்பதற்கான ஒரு முன்னுதாரணத்தை சந்திரசூட் யாருக்கு? அர்ணாப் கோஸ்வாமி வழக்கை இரவோடு இரவா விசாரித்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அர்ணாப் கோஸ்வாமி இல்லைன்னா என்ன சேனல் கெட்டா போயிடும், அது ஒரு நிறுவனம், 4 பேர் சேர்ந்து நடத்த போகிறான். ஐயோ ஒரு ஊடகவியலாளருக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்துக்கு இது நடக்கலாமா? அப்போ இது இந்த 2க்கு இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து பிரசாந்த் பூஷன் இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார். இந்த 2க்கு இடையில என்ன பிரச்சனை இருக்குன்றதா பிரசாந்த் பூஷன் விளக்கி இருக்கிறார். நீதிமன்றம் இப்படி அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுறதோ, அதேமாரி நீதிபதிகள் நியமனத்தில் வந்து அரசாங்கம் வந்து தலையிடுறது, இல்லை ஒரு நடுநிலையாளர்களை வந்து நீதிபதி ஆக்காமல் அப்படி நிப்பாட்டுறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நெருக்கடியெலாம் வந்து எமர்ஜென்சி பீரியடை வந்து ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. இப்படி நீதிபதிகள் நீதிமன்றம் அவங்களோட அத்தாரிட்டியை வந்து கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைக்கிறதுன்றது மக்கள் எந்த விதத்துலையும் அவங்களோட உரிமைகளை வந்து பெறறதுக்கான வாய்ப்பே இழந்து போகுது அப்படின்றது தான் சொல்கிறது. எமர்ஜென்சியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது. எமர்ஜென்சிக்கு பிறகு தான் கொலீஜியம் சிஸ்டம் வந்து ஃபார்மலாக எவால்வ் ஆச்சு. எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் குழப்பத்தோடு இருந்தது. எமர்ஜென்சிக்கு பிறகு இனி விட்டு கொடுத்துடவே கூடாதுடா, எவன் வந்து அரசாங்கத்திலேருந்து இதில் தலையிட வந்தாலும் அவனை உள்ளே விடக்கூடாது. நம்ம இண்டிபெண்ட் பாடி, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு தனித்து இயங்குவதற்கு.
அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டியதை தவிர வேறு எவனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொலிஜியம் சிஸ்டத்தை எவால்வ் பண்ணி தன்னை சுதந்திரமான ஒரு அமைப்பாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வேலையை அப்போது செய்தது. எமர்ஜென்சிலேருந்து படிப்பனையா? ஆமாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி மீண்டெழுந்த நீதித்துறை இப்போது மீண்டெழுவதற்காக முயற்சி செய்கிறதா அல்லது தன்னைத்தானே அந்த பாசிசத்திற்கு இரையாக்கி கொள்ள முயற்சி செய்கிறதா அப்படின்ற கேள்வியை ரஞ்சன் கோகாயிடமிருந்து நாம் தொடர்ந்து எழுப்ப வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவருடைய அஃபீஷியல் ரெசிடென்ஸில் பூஜை நடத்துவார். அந்த பூஜையில் பிரதமர் கலந்துக்கிடுவார். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழலாக மாறுதில்லை. அப்போது ஜுடிஷியரி தன்னைத்தானே இந்த பாசிச சூழலுக்கு இரையாக்கி கொள்வதற்காக அரசியலமைப்பு சட்டம் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. மாறாக அந்த பாசிச சூழல் வரவிடாமல் தடுப்பதற்கான குறைந்தபட்ச கடமையை உனக்கு கொடுத்திருக்கிறது. அந்த கடமையை செய்ய சொல்லித்தான் நாம நீதிமன்றத்தை கோரிக்கை வைக்கிறோமே தவிர லாஸ்ட் சார்ட் ஆஃப் ரிசார்ட் அதுதான். குறைந்தபட்ச ஜனநாயகத்தன்மையோடு நாம் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு அமைப்பு இப்படி மாறிக்கொண்டிருப்பதை ஜனநாயகத்தின் மீதான குறைந்தபட்ச நம்பிக்கையும் இல்லாத ஒரு மக்கள் ஜனத்தை உருவாக்கிவிடும். அப்படி உருவாக்கும் பொழுது அது பாசிச சூழலை இன்னும் மேலும் வலுப்படுத்துவதாகத்தான் மாறும். நீதிமன்றத்தின் மீது நமக்கு தொன்று தொட்டு பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த நீதிமன்றங்கள் பல நேரங்களில் மக்களின் குரலை பிரதிபலிக்கத்தான் செய்திருக்கின்றன. அந்த தன்மையை ஊக்குவிப்பதை காட்டிலும் அதற்கு மாறான தன்மையை ஊக்குவித்து அதனுடைய கோரப்பற்களுக்கு மக்களை இரையாக்கும் வேலையை செய்துவிடக்கூடாது. அதில் நாம் கவனமாக இருக்கணும். இதை பொது சமூகம் கவனித்து இதற்கு பதில் சொல்லி இதற்கு வினையாற்றி இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கு. இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ் சாஃப்டாக ஒரு ஸ்டெப் எடுக்குது அப்படின்னா பிஜேபி அதை விட ஹார்ஷான ஒரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு நீ என்ன நேசா நக்கி பார்க்க ஆசைப்படுற, மொத்தமாக கவி தின்றா அப்படின்ற மாதிரி பிஜேபி வரும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, ஜிஎஸ்டி பண்ணாங்க, 370 நீக்கம் பண்ணாங்க, இந்த மாதிரி அது டெல்லியினுடைய அதிகாரத்தை பிடுங்கினாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. நாம் மறந்து போனது ஒன்று என்ன அப்படின்னா, 2014 ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் ஒரு பில்லு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 99வது சட்ட திருத்தமாக ஆர்டிகிள் 124 ஏ அப்படின்ற ஆர்டிகிள் 124 திருத்தம், ஆர்டிகிள் 217 திருத்தம், அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மற்றும் ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தில் திருத்தம் கொண்டு வர்றாங்க. எப்படி திருத்தம்? இனிமேல் இந்த எல்லா நியமனத்தையும் என்ஜாக் மேற்கொள்ளும், அதாவது என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் மேற்கொள்ளும். இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்றது யார் யாரையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், 3வதா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், 4வதா லீடர் ஆஃப் அப்போசிஷன், 5வதா 6வதா யார் வருவாங்க அப்படின்னா எமினன்ட் பர்சன்ஸ் வருவாங்க. எங்கெல்லாம் எமினன்ட் பர்சன் ஒருத்தன் வர்றானோ அங்கெல்லாம் பாஜக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கின்றது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். உதாரணத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை யார் பண்ணா? எமினன்ட் பர்சன்ஸ் பண்றாங்க. நாளைக்கு கீழடி ஆய்வறிக்கையே வேற ஒருத்தர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யறேன்னு வருவார். அவர் என்னவா இருப்பார்? அவர் எமினன்ட் பர்சனா இருப்பார். அந்த எமினன்ட் பர்சன் ஸ்ரீதர் வெம்புவாக இருக்கலாம், அல்லது ஆர்பிவிஎஸ் மணியனாக இருக்கலாம். இப்படி பல பேர் ஆய்வாளர்களாக வல்லுநர்களாக உள்ள கருத்து சொல்ல உட்காந்துருவாங்க. அப்போ இந்த எமினன்ட் பர்சன்ஸ்ன்றது சிக்கலா மாறுது. 2014 ஆகஸ்ட்லேயே இதை தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா, இதன் மீதான சந்தேகங்களை எழுப்புகிறது. நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஒப்புதலே கொடுக்காத ஒன்றை, அவங்க கருத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றை நான் எப்படி விசாரிக்க முடியும்? கருத்தை விசாரிக்க முடியாது, ஒரு சட்டத்தை தான் விசாரிக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையான்னு மனசில் வச்சிருக்கிறதையும் பேப்பரில் வச்சிருக்கிறதையும் நாங்கள் தூக்கிட்டு விசாரிக்க முடியாதுன்னு மறுத்துறாங்க. 2015 இது சட்டமாக மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டது. உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அது வழக்காக மாறுகிறது. இமீடியட் ஸ்டே கொடுத்துட்டு 5 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இது விசாரிக்கிறாங்க. கெஹார் அப்படின்ற நீதிபதி தலைமையில் தான் விசாரணை நடக்கிறது. அதில் 4:1 அடிப்படையில் தீர்ப்பு வருகிறது. 4 பேர் ஆதரவாகவும், ஒருத்தர் என்ஜாக்ல பிரச்சனை இருக்கு, ஆனால் அதை சரி செய்யக்கூடியது என்ஜாக் மாதிரி ஒன்று தேவை, கொலீஜியத்தில் பிரச்சனை இருக்கு, கொலீஜியத்துக்கு ஆதரவாக 4 பேரும், கொலீஜியத்தில் சிக்கல் இருக்கிறது என்று ஒருவரும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர். ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலீஜியத்தில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மை இல்லை, அப்போ இப்படி ஒன்று வந்தால் இப்போ என்ன, இதில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதை மற்ற 4 நீதிபதிகள் வேற கருத்துக்களை பதிவு பண்றாங்க. 4 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெஹாருடைய தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான பகுதி, யார் எமினன்ட் பர்சன்னா, 2 எமினன்ட் பர்சன் குறிப்பிடுறீங்க,
அந்த 2 எமினன்ட் பர்சனை யார் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், 3 பேர் சேர்ந்து வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. இந்த 3 பேர் சேர்ந்து 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட். அப்போ 6 பேர் அடங்கிய குழு நீதிபதியை தேர்வு செய்யும். எப்படி தேர்வு செய்வாங்க அல்லது எப்படி தேர்வு செய்யாமல் விடுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்ல கேண்டிடேட் அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்சம் 5 பேர் ஆதரித்து ஓட்டு போடணும். 2 பேர் ஒருத்தரை மறுத்துட்டாங்கன்னா அவரை கேன்சல் பண்ணிடலாம். உதாரணத்திற்கு இப்போ சந்திரசூட் உள்ள வர்றாரு. சந்திரசூட் வர்றதுல வந்து பலருக்கு சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போமே. யூனியன் மினிஸ்ட்ரி எதிர்ப்பாரு. 2 எமினன்ட் பர்சன்ல ஒருத்தர் எதிர்த்தா போதும் சந்திரசூட்டை தலைமை நீதிபதியாக வரவிடாமல் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு கவாய் வர்றாருன்னு வைங்க. கவாய் வந்து கன்சிடரேஷனில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கவாய் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது யூனியன் மினிஸ்டர் வேணான்னு சொல்லுவார். 2 எமினன்ட் பர்சன் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, அவர் துரத்தி விட்டுருவாங்க. இது வந்து ரவுடித்தனம் மாதிரி இருக்குல்ல, இது கட்ட பஞ்சாயத்து அவை மாதிரியில் மாறுது. ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை போல இல்லை. அதனால் இதை வந்து மொத்தமாக ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. இப்படியெல்லாம் நியமிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம், நீதித்துறை சுதந்திரமாக, கெகாரனுடைய தீர்ப்பின் இறுதி பகுதி ஒன்றே ஒன்று தான். நீதித்துறையினுடைய சுதந்திரத்தையும் வெவ்வேறு அரசியலமைப்பு அலகுகளினுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளையும் உறுதிப்படுத்தும் வகையில் எந்த மாற்றங்களை நாடாளுமன்றம் செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கு உட்படாமல் எதை செய்தாலும் அதை தவிடுபடியாக்குவதற்கான உரிமை எங்களுக்கும் இருக்கிறது அப்படின்றது தான் அவர் பதிவு பண்ணது. அப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு இல்லை, அதனுடைய சுதந்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் நீ ஒன்றை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றை சொல்யூஷன் இல்லைன்னா அது வரைக்கும் இப்போ இருக்கிற கொலிஜியம் கண்டினியூ ஆகும் அப்படின்றதா பொசிஷன். இப்போ இது நடக்கிறதா. அதுக்கப்புறம் தீபக் மிஸ்ரா சீஃப் ஜஸ்டிஸ், செல்லமேஸ்வர் வெளியே வந்து 5 பேர் பேட்டி கொடுக்குறாங்க. தீபக் மிஸ்ரா ஒரு முக்கியமான மாற்றம் என்ன செய்கிறாருன்னா, செல்லமேஸ்வர் பேட்டிக்கு பிறகு கொலிஜியத்தினுடைய எல்லா விதமான முடிவுகளையும் உச்சநீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ வரைக்கும் அந்த முறை கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. அப்போது ஜுடிஷியரிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜுடிஷியரியை எழுப்பி அதுக்கான சில தீர்வுகளையும் உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வதற்கான வழிமுறையை அது வைத்திருக்கிறது. நீ உள்ள வர்ற அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கா அப்படின்றது தான் நம்முடைய ஒரே கேள்வி. இப்போ பலரும் கேட்கலாம், என்னப்பா சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாரு, 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கிறாரு, 2 எமினன்ட் பர்சனு, ஒரு பிரதமர், அப்போ 3:3. இந்த 2 எமினன்ட் பர்சனுமே பிஜேபி ஆதரவு வச்சு 3:3 இருக்குல்ல. அப்போ இந்த போட்டிக்கு நடுவில் தானே ஒரு நல்ல முடிவு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சிலர் யோசிக்கலாம். எமினன்ட் பர்சன் யாரானாலும் இருக்கலாம். யாராக இருக்கலாம்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம். அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாராக இருக்கலாம்? அதாவது முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ். அந்த முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் யாராக இருக்கலாம்? ரஞ்சன் கோகாயா இருக்கலாம். ரஞ்சன் கோகாய் யாரு? ராஜ்யசபா மெம்பரு. ஆனால் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ்ன்ற பேரில் எமினன்ட் பர்சனாக உள்ள வருவார். அவர் யாருக்கு சாதகமாக பேசுவார்? மோடிக்கு சாதகமாக பேசுவார். அப்போ இப்படி ஒரு கமிட்டி இன்னைக்கு இருந்திருந்தா ரஞ்சன் கோகாயும் யூனியன் மினிஸ்டரும் சேர்ந்து என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு கூத்துக்களையும் பண்ண முடியும். அப்போ இதை தான் ஆரம்பத்திலிருந்தே நீதிமன்றம் எதிர்த்து வந்தது. அன்றைக்கு இருந்த பல கட்சிகளும் இதை ஆதரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் நீதித்துறையை எப்படியெல்லாம் இந்த பிஜேபி கபலீகரம் செய்கிறது என்றதை பார்த்ததற்கு பிறகு இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ஜாக்கெல்லாம் வேண்டாம், நீ ஏன் தலையிடுற? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதை பிரசாந்த் பூஷனும் சொல்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இண்டிபெண்டான பாடியாக இருக்கணுன்றது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். இப்போ வரைக்கும் அதற்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு தேவையான எதையும் செய்யாமல் இப்போது கைப்பாவையாகவே மாற்றிவிட்டார்கள் அப்படின்றது பிரசாந்த் பூஷனுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் தொடர்ந்து சொல்லுவது, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அத்தனை பேரும் தொடர்ந்து சொல்லுவது. அப்போ இதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் இது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவை நியமிப்பது போலவே ஜட்ஜஸை நியமிச்சா நாடு விளங்குமா அப்படின்றது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. அப்போ இதை தான் பிரசாந்த் பூஷன் எடுத்து காட்டுறாரு. ஜஸ்டிஸ் வெர்மா வழக்கை பயன்படுத்தி இவர்கள் நீதிபதிகள் நியமனத்தில் தலையிடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள். இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. அதே நேரத்தில் அடிபணியாவிட்டால் நீ அம்பலப்படுத்தப்படுவாய் அல்லது உன்னுடைய பிள்ளைகள் சிறைக்கு போவார்கள். இதுக்கும் முன்னுதாரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் 3 தேர்தல் ஆணையர்கள் இருந்ததுல ஒருத்தர் வந்து மோடி மீதும் பிஜேபி மீதும் தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதை பதிவு பண்ண மாட்டேன்னு மற்ற 2 தேர்தல் அதிகாரிகளும் முடிவெடுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, வெளியே வந்து என்னோட டிசென்ட்டை பதிவு பண்ணலன்னா நான் வெளியே போறேன்டான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னமோ வேலை பார்க்குறாரு. அவர் வீட்டில் ரெய்டு, அவர் ஒய்ஃபு இடத்துல ரெய்டு, அவருடைய பிள்ளைங்க வீட்டில் ரெய்டு. அவர் இந்த நாட்டை விட்டே வெளியே போயிட்டு இப்போ ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் வேலையில் உட்காந்துருக்கிறாரு. ஊருக்கு வந்தாலும் டெல்லியில் வந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிறாரே தவிர இந்தியாவிலே இல்லை. அப்போ இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக வர வேண்டிய ஒருத்தர்
இந்தியாவினுடைய 3 முக்கிய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக இருந்தவர் நாட்டை விட்டே ஓடி போகின்ற அவல நிலையை இந்த பிஜேபி அரசு ஏற்படுத்தியது. அப்ப இதே மாதிரி தான் மற்ற நீதிபதிகளும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா ரஞ்சன் கோகாய். ரஞ்சன் கோகாய் என்கின்ற நபர் ரொம்ப லிபரலான ஒரு ஜட்ஜை போல, அவர் சபரிமலைக்கு எல்லாரும் போலான்னு சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். கடைசியில் என்ன ஆனார் அப்படின்னா பிஜேபியினுடைய எம்பியாக அவர் மாறி போயிருக்கிறார். மற்ற நீதிபதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவிகளுக்கு போகிறார்கள். அப்போ நீதிபதிகளுடைய வயது வந்து நம்மளை மாதிரி 60 வயசு கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் முதல்ல 58, இப்போ அடுத்து 59, இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. ஒன்றிய அரசு பணியாளர்கள் 62, நீதிபதிக்கு 65. இந்த 65மே தேவையில்லை, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட பலரும் சொல்றாங்க. ஏன்னா அனுபவம் தான் அவர்களுடைய எல்லாவற்றையும் கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறக்கும் போதே அனுபவத்தோட பிறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கூடுதல் அனுபவத்தையும் அவங்க பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இதில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கணும்னு வைங்களேன். இப்போ நீதிபதிகளுக்கு வந்து 65 வயசு வரைக்கும் இருக்கு. 65 வயசுக்கு மேலே மறுபடியும் வந்து எலெக்ஷனில் நிற்கிறது, மறுபடியும் வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறது, மறுபடியும் வந்து முக்கியமான ஆணையங்களில் பணிக்கு வர்றதுன்னு அரசுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய வசதியை நீதிபதிகளுக்கு யார் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறான்னா இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஜட்ஜு சதாசிவம்னு, அவர் எங்கே கேரளாவில் வந்து அவர் கவர்னர் ஆயிட்டார்ல. இப்படி முன்னுதாரணங்கள் பல இருக்குது. அப்போ இதன் மூலமாக ஆசை காட்டுவது, ஆசைக்கு இணங்காவிட்டால் அவர்களை அடிபணிய வைப்பது, அடிபணிய மறுத்தால் அவர்கள் பிள்ளைகளை வந்து மிரட்டுவது என்று தொடர்ந்து எல்லா அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்துகிறது என்பதுதான் பிரசாந்த் பூஷன் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. நீதிமன்றம் இதற்கு கவனம் செலுத்தணும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.